மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ப்பா. நான் தான் உங்களுடைய தமிழாசிரியை. நாம் இன்னைக்கு பாடம் 14 பனிமலை பயணம் அப்படிங்கிற பாடத்தினுடைய திருப்புதல் பார்க்கலாம். சரியா? அதாவது ஒரு அடர்ந்த காடு இருக்குது. அந்த காட்டில் நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை ஆகிய எல்லாருமே நண்பர்களாக இருக்கிறாங்க. ஒற்றுமையோடு வாழ்கிறாங்க. நண்பர்கள்னாலே நமக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கிறவங்க தானப்பா நண்பர்கள். நாம் தவறுகள் செய்யும்போது நம்மளை தட்டி கேட்குறவங்களவும் அதே நேரம் மற்றவர்களிடம் விட்டு கொடுக்காம இருக்கிறவங்க தான் நண்பர்கள். அப்படி தானே மாணவர்களே? சரியா? அப்படிப்பட்ட இந்த 4 பேரும் நல்ல ஒற்றுமையாக வாழ்ந்து வர்றாங்க. சரியா? அப்போ அருகில் அந்த காட்டினுடைய பக்கத்தில் ஒரு பனிமலை காடு இருக்குது. அந்த காட்டில் சிறுத்தை ஒன்று இந்த 4 நண்பர்களை பார்க்க வருது. ஏன்னா சிறுத்தையும் இவங்களுடைய நண்பர். அது பனிமலை காட்டில் இருக்குது. இவங்க நல்ல அடர்ந்த காட்டில் இருக்காங்க. சரியா? அப்போ சிறுத்தை இந்த 4 பேரை பார்க்க வருது. அப்போ சிறுத்தையாரே வாங்க, உங்களை வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்ட்டு இவங்க 4 பேரும் சொல்கிறாங்க. சரி நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்த வாரம் காட்டில் நாங்கள் பனிமலை திருவிழா வச்சுருக்கோம். நீங்கள் கட்டாயம் வரணும். அதனால தான் உங்களை கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்தேன் அப்படின்ட்டு இந்த சிறுத்தை சொல்லுது. அப்படியா? கட்டாயம் நாங்கள் வர்றோம். நாங்கள் வராமல் இருப்போமா அப்படின்ட்டு இவங்க 4 பேரும் சொல்கிறாங்க. நன்றி நண்பர்களே, நான் கூப்பிட்டது நீங்கள் வர்றீங்க பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு சிறுத்தை சொல்லுது. சரின்ட்டு இவங்க 5 பேரும் ஒரு படகு, ஏன்னா பனிமலை காட்டுக்கும் இந்த அடர்ந்த காட்டுக்கும் இடையில் ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறை கடக்கணும் அப்படின்னா இவங்க படகு சவாரி தான் செஞ்சுக்கிட்டு போகணும். அதனால் படகுல இவங்க 5 பேரும் ஏறுறாங்க. சிறுத்தையோடு சேர்த்து 5 பேரும் ஏறுறாங்க. ஏறி அந்த ஆற்றை கடப்பதற்காக முயற்சி பண்ணுறாங்க. திடீர்னு என்ன ஆகுது தெரியுமாப்பா? ஆற்றினுடைய வேகம் அதிகரித்து படகு ஒரு பக்கமாக சாயுது. சாஞ்சன நமக்குலாம் படகு சவாரி பண்ணும்போது பயந்துக்கிட்டே தானே படகு சவாரி பண்ணுவோம். என்ன, நீங்கள் இந்த ஊட்டி, ஏற்காடு இங்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா படகு சவாரி பண்ணியிருப்பீங்கல்ல. பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டீங்க. சரியா? அப்படி இவங்களும் படகு சவாரி செய்யும் பொழுது ஆற்றினுடைய வேகம் அதிகமாக பயந்துட்டாங்க. சரியா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு முதல்ல ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு இருந்து, சரி இன்னைக்கு நமக்கு இறை கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அந்த முதல்ல மனசுக்குள்ளே நினச்சிட்டு, டே பசங்களா எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு அந்த 5 பேரையும் கேட்டது. இப்போ நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? என் முதுகில் ஏறிக்கோங்க, உங்களை அந்த கரையில் விட்டுறேன் அப்படின்ட்டு முதலை பாசாங்கம் செய்கிறது, அதாவது நடிக்கின்றது. அப்படியே அவங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி நடித்து, ஏன்னா அவங்கள இரையாக்குவதற்காக அப்படி பண்ணுகின்றது. சரியா? ஆஹா, நல்ல விருந்து, இன்னைக்கு ஒரு பிடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்ட்டு முதலை தனக்குள்ளும் உரையாடி கொண்டு இருக்கிறது. சரியா? ஐயா முதலையாரே, உங்கள் எண்ணம் எனக்கு தெரியும். முதுகில் ஏற்றி எங்களை சாப்பிட நினைக்கிறீங்க அப்படின்ட்டு நரி கேட்டதோ, கவனமாக கேளுங்க. இப்படித்தான் ஒரு நாள் ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டது. அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த முதலை கேட்டதும், பிறகு என்ன, செரிமானம் ஆகலை, கொஞ்சம் சாப்பிடணும், கிடச்சதுன்ட்டு பிடிச்சி அமுக்கணுன்னா செரிமானம் எங்கிட்ட இருந்தாகும், செரிமானம் ஆகாமல் இறந்து போயிடுச்சு. அதற்கு தயார்னா நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிட்டுக்கோங்க, கூப்பிட்டு போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டு நரி சொன்னது. பார்ப்போம், அதை அப்புறம் பார்ப்போம். சரியா? இப்போ பசிக்குது, இதை சாப்பிடத்தான் போகிறேன் அப்படின்ட்டு அது மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது. எது? முதல்ல நினச்சிக்கிறது. முதல்ல நினச்சிக்கிட்டு, என்ன உங்களை தின்னுட்டு நான் இறந்துடுவேனா? இதெல்லாம் நான் வேணாம்ப்பா, நான் உங்களையெல்லாம் சாப்பிட போகிறது கிடையாது. வேணா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதனால் தீர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுது முதல்ல. வேணா சொல்லுங்கள், கூப்பிட்டு போகிறேன், இல்லைன்னா விடுங்க அப்படின்னு அந்த முதலை நரியிடம் சொன்னது. அப்போ வழியில் எங்களுக்கு பாம்பு கடிச்சிரும், எங்களுக்கு விஷம் ஏறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் வரும்போது விஷமுறிவு செடிகளை வேற தின்னுட்டு வந்திருக்கோம். அதனால் எங்களை யாராவது கடித்தாலும் அல்லது நாங்கள் யாரையாவது கடித்தாலும் அவர்கள் இறப்பது உறுதி அப்படின்ட்டு நரி சொன்னது. ஏப்பா, நான் தான் உங்களை சாகடிக்கவே போகிறதில்லையே, கடிக்கவே மாட்டேனே, ஏன் நீ எனக்கு இவ்வளோ சொல்கிற அப்படின்ட்டு முதலை கேட்கின்றது. என்ன, நீ சொல்கிறதையெல்லாம் நான் நம்பணுமாக்கும் அப்படின்ட்டு முதலை கேட்டதும், நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னதும், யார் சொல்கிறாங்க? நரி சொல்கிறாங்க. நான் ஒரு இதை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன், அது சாகுதா இல்லையான்னு பாருங்களேன் அப்படின்ட்டு நரி கேட்டதும்,
எடுத்து சாப்பிட்டுக்காமே அப்படின்னு முதலை சொல்லுகின்றது. நரி என்ன செய்யுது அப்படின்னா, இந்த பாரு, இந்த ஒரு மீனை பிடிக்கிற மாதிரிட்டு அப்படியே ஒரு மீனை பிடிச்சு கடிக்குது. கடிச்சதும் அந்த மீன் வந்து இறந்து விடுகின்றது. இதில் என்ன சூட்சுமம் தெரியுமா? முதல்ல தண்ணியை விட்டு மீனை வெளியில் எடுத்தாலே அதற்கு தேவையான இது கிடைக்காம, மூச்சு காற்று கிடைக்காம அது இறந்துடும். அது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு தெரியுமில்லப்பா? எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த நரி வந்து தந்திரமாக வேலை செய்கின்றது. அந்த முதலிடமிருந்து தப்பிப்பதற்காக தந்திரமாக வேலை செய்கின்றது. ஐயோ, ஆளை விடுங்கடா, நான் போயிட்டு வர்றேன் அப்படின்ட்டு முதலை வந்து பயந்து கொண்டு போய்விட்டது. ஏன்னா அந்த நரி வந்து அந்த மீனை கடிச்சதும் அந்த மீன் இறந்துருதா. அதை கண்ட இந்த முட்டாள் முதலை ஏன்னா, ஐயோ இப்படியா, இவங்க நம்மளை கடித்தாலும் நம்ம இவங்களை கடிச்சதுனாலும் நமக்கு ஏதாவது வந்துருமோ அப்படின்ட்டு பயந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டது. அப்படி போடு அப்படின்ட்டு இவங்க 5 பேரும் அதை இது பண்ணாங்க, கிண்டல் பண்ணி அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. நிறையாரே எங்களை நல்ல தந்திரமாக வந்து காப்பாற்றிட்டீங்களே அப்படின்ட்டு மற்ற 4 விலங்குகளும் இதனிடம், அதாவது நரியிடம் வந்து சொல்லி நரியை பாராட்டவும் செய்கின்றது. அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஆற்றினுடைய வேகமும் ஒரு சைடு குறைஞ்சிருச்சு. அப்படியே பனிமலை பயணம் வந்து தொடர்ந்தது. ஏலேலே ஐலசா, ஏலேலே ஐலசா அப்படின்ட்டு அதுக சந்தோஷமாக வந்து ஐலசா பாட்டை பாடிக்கிட்டு அந்த படகு பயணம் வந்து நல்லா பண்ணாங்க. அப்போ பனிமலையில் பாருங்க நண்பர்களே, பனிமலை திருவிழாவிற்கு வந்ததற்கு நன்றி அப்படின்ட்டு மற்ற சிறுத்தைகள் எல்லாம் அதை வந்து வரவேற்றது. அந்த 5 பேர், ஏன்னா ஏற்கனவே ஒரு சிறுத்தை வந்து கூப்பிட போயிடுச்சுலாம், அவங்க 4-5 பேர் வந்தாங்களா, அந்த 5 பேரையும் என்ன மற்ற சிறுத்தைகள்லாம் வரவேற்றது. நரியினுடைய புத்தி கூர்மையை பாராட்டி அனைத்து விலங்குகளும் விருந்துண்டு மகிழ்ந்தன. நல்லா இருக்குல்லப்பா? இதன் மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? நண்பர்களுக்காண்டி நம்ம எவ்வளோ பெரிய உதவினாலும் செய்யலாம். ஏன்னா அந்த உதவி நல்ல காரணத்துக்காண்டி இருக்கணும், சரியா? அதுக்காண்டி நண்பர்கள் கெட்டது செஞ்சால் அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது, நம்ம தான் கண்டிக்கணும். சரியா மாணவர்களே? இந்த பாடம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கேயாவது வெளியில் ஊருக்கு போய் இந்த போட்லாம் சவாரி பண்ணியிருந்தீங்களா, அந்த நினைவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை விட தெளிவாகவே அதிகமாகவே தான் நான் உங்களுக்கு போன பாடத்தில் நடத்தினேன், சரியா? திருப்புதல்ங்கிறதுனால கொஞ்சம் சுருக்கிட்டேன். இப்போ பக்கம் வந்து 94 எடுத்துக்கோங்க. இது இந்த பாடத்திற்குரிய சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? எழுத ரெடியாக இருக்கீங்களா? பார்த்துக்கோங்க. நம்பர் 1, பனிமலை காட்டிற்கு எளிதாக சென்றுவிட முடியாது. அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் எது? எது அடிக்கோடிட்டிருக்காங்க? எளிதாக அப்படிங்கிற வார்த்தைக்கு அடிக்கோடிட்டிருக்காங்களா? அதற்கு எதிர்ச்சொல் என்னதுப்பா? கடினமாக, ஈ அப்படிங்கிறது தான் விடை, சரியா? அடுத்து என்ன கூட்டல் என்று, இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது ஈனாதான் விடை, என்னவென்று. 3வது வினா பாருங்க. அக்காட்டில், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் காட்டில், ஆவண்ணாதான் விடை. நம்பர் 4 பாருங்க. என்னவாயிற்று, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ, என்ன கூட்டல் ஆயிற்று, ஆனாதான் விடை, சரியா? அதுக்கடுத்து உரிய பெட்டியுடன் பாராசூட்டை இணைப்போமா? கீழே பாருங்க. திடீரென்று, திடீரென்றுன்னா ஐயோ என்னை எதிரே பார்க்கல அப்படின்னு நம்ம சில நேரம் சொல்கிறோம்ல, சற்றும் எதிர்பாராமல். அதுக்கடுத்து தந்திரம், தந்திரம் அப்படின்னா அடுத்தவங்களை தந்திரமாக வந்து சில பேர் வந்து ஏமாற்றுவாங்கள்ல, அதுதான் தந்திரம் அப்படின்னா ஏமாற்றுதல். அடுத்து பேணுதல், பேணுதல் அப்படின்னா பாதுகாத்தல். அலறுதல், கூச்சலிடுதல், அலறுதல் கூச்சலிடுதல். மாணவர்களே, அடுத்த வாரத்தில் நான் உங்களுக்கு அகரமுதலி தேர்வு வைக்க போகிறேன். அதனால் நான் இப்போ வந்து முதல் 20 மட்டும் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்த வாரத்தில் என்னுடைய இது வரும்பொழுது அதில் அகரமுதலி தேர்வு வந்து வைக்கப்படும். அதில் அதாவது ஏதாவது ஒரு 10 வார்த்தைகள் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி கேட்பேன். அதற்கு விடை வந்து நீங்கள் எழுதி இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி வைக்கணும், சரியா மாணவர்களே? மாணவர்களே, இந்த கொரோனா டைம் இருக்கிறதுனால எல்லாரும்
வீட்டிலையே இருந்து சோம்பேறியாக நாம் ஆயிட்டோம். அப்படி தானப்பா? எதுலேயுமே படிக்கிற ஆர்வம் இல்லை. இப்போ இந்த வீடியோ கிளாஸ் கூட சரியாக கவனிக்காமல் எல்லாரையும் சொல்ல, சில பேர் அப்படி இருக்காங்க. சரியா? எல்லாருமே இந்த பாடங்களை, அதாவது பள்ளிக்கு தான் வர முடியல, பாடங்களையாவது கவனிக்கலாமே. கவனித்து படித்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்ல நிலைக்கு வர முடியும். சரியா மாணவர்களே? நம்மளுடைய சோம்பல் அப்படிங்கிற அந்த துன்பத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் திருவள்ளுவர் தன்னுடைய மடியின்மை அப்படிங்கிற அதிகாரத்தின் மூலமாக நமக்கு சொல்லிட்டு போயிருக்கார் திருவள்ளுவர். சரியா? இப்போ அந்த திருக்குறளில் ஒரு குறளை மட்டும் நான் சொல்கிறேன். மீதி உள்ள 9 குறளை நீங்கள் பார்த்து எழுதி என்னுடைய இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி வைங்க. சரியா மாணவர்களே? பார்க்கலாமா? மடியின்மை. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். என்னோட சொல்கிறேன். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். அதாவது தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புபவர். தன்னுடைய குடும்பம் பெரிய அளவில் வரணும், தன்னுடைய குடி பெரிய சிறப்புடைய குடியாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எதை விடணும் தெரியுமா? சோம்பலை துன்பமாக கருதி அதை விட்டு முயற்சியோடு வாழ வேண்டும். ஆமாம், எப்பயுமே சோம்பேறித்தனமாக இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? முன்னேற முடியாதுல்ல. வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே சோம்பல் அப்படிங்கிற அந்த துன்பத்தை விட்டொழிந்து முயற்சி செய்தால் மட்டுமே முன்னேற்றம் அடைய முடியும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் இதன் மூலமாக சொல்லியிருக்காரு. சரியா? இந்த குறள் மூலமாக சொல்லியிருக்காரு. சரியா? அதனால் எல்லாரும் தன்னுடைய சோம்பலை விடுத்து படிக்க ஆரம்பிக்கணும்ப்பா. சரியா? அடுத்த வாரம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அகர முதலில் டெஸ்ட் வைப்பேன்ட்டு முதல் 20 வார்த்தையை நல்லா படிச்சுக்கோங்க. மாணவர்கள் அனைவருக்கும்